மனித பிறவியின் கடைசி நிலை. புத்த ஜாதக கதைகள். கதை எண் 96. சித்தரும் சம்பூதரும். முன்னொரு காலத்தில் அவந்தி ராஜ்யத்தின் தலைநகரான உஜ்ஜயினி நகரத்தில் அவந்திராஜன் என்ற மாமன்னன் வாழ்ந்து வந்தான். அந்த காலத்தில் உஜ்ஜயினியின் ஒதுக்குப்புறத்தில் சண்டாள சாதியர் வாழும் ஒரு கிராமத்தில் போதிசத்துவர் ஒரு மகானாக பிறந்தார். அதே கிராமத்தில் அவருடைய சிற்றன்னையின் வயிற்றில் மற்றொருவர் பிறந்தார். அவர்கள் இருவரில் ஒருவர் பெயர் சித்தர், மற்றொருவர் பெயர் சம்பூதர். அவர்கள் இருவரும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனவுடன் சண்டாளரின் இனத்தில் சூதாட்டத்தில் சிறந்தவர்களாக விளங்கி வந்தனர். ஒரு நாள் அவர்கள் தங்கள் திறமையை நகர வாயிலில் செய்து காட்ட வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆகவே ஒருவர் வடக்கு வாசலுக்கும் மற்றொருவர் கிழக்கு வாசலுக்கும் சென்றார்கள். அந்த சமயம் சகுனம் பார்ப்பதில் நம்பிக்கையுடைய ஒரு வியாபாரியின் பெண்ணும் ராஜகுருவின் மகள் ஒருத்தியும் தங்களுக்கு தேவையான பூமாலைகளையும் வாசனை திரவியங்களையும் வாங்கி கொண்டு சென்றார்கள். அவர்களில் ஒருத்தி வடக்கு வாசல் வழியாகவும் மற்றொருத்தி கிழக்கு வாசல் வழியாகவும் சென்றார்கள். அப்போது 2 சண்டாள வாலிபர்களும் தெருக்களில் சூதாட்ட வேடிக்கைகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். பெண்கள் இருவரும் அவர்களை கண்டதும் யார் இவர்கள் என்று அங்கிருந்த ஜனங்களை கேட்டார்கள். இவர்கள் சண்டாள சாதியை சேர்ந்தவர்கள் என்று ஜனங்கள் கூறினார்கள். உடனே பெண்கள் இருவரும் தங்கள் கண்களை பன்னீரால் கழுவிக்கொண்டு இவர்களை பார்ப்பது கெட்ட சகுனம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த ஜனக்கூட்டம், ஒதுக்கப்பட்ட சாதி சண்டாளர்களே, உங்களால் எங்களுடைய உணவும் மதுபானங்களும் கெட்டுவிட்டன என்று கூச்சலிட்டனர். பிறகு நகரத்து மக்கள் அவர்கள் இருவரையும் பார்த்து கேலி செய்தும் குறும்புகள் செய்தும் அவர்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்தனர். அதனால் சண்டாள வாலிபர்கள் இருவரும் மூர்ச்சையாகி கீழே விழுந்து கிடந்தார்கள். பின்னர் அவர்கள் தெளிவு பெற்றதும் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு ஏற்பட்ட கேட்டை நினைத்து அழுது கொண்டே சென்றார்கள். இனிமேல் என்ன செய்வது என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. நமக்கு வந்த கேடுகள் எல்லாம் நாம் நீசர்களாக இருப்பதால் தான் வந்தன என்று நினைத்தார்கள். நாம் சண்டாளர்களாக தெரிவதாலேயே நம்மை பலரும் ஏசுகின்றனர். நம்மால் பிழைக்கவும் முடியவில்லை. எனவே நாம் பிறவியில் சண்டாளர்கள் என்பதை மறைத்து இளம் வாலிப பிராமணர்களைப் போல மாறுவேடம் தரித்து தக்ஷசீலத்திற்கு சென்று அங்கு கல்வி கற்றுவிடலாம் என்று முடிவு கட்டினார்கள். பிறகு அவர்கள் தக்ஷசீலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு குருவிடம் சென்று இருவரும் நீதிநெறி கல்வி பயின்று வந்தார்கள். தங்கள் பிறவியை மறைத்து கொண்டு 2 சண்டாள மாணவர்கள் தக்ஷசீலத்தில் கல்வி பயின்று வருகின்றனர் என்ற செய்தி வதந்தியாக பாரத தேசம் முழுவதும் பரவிற்று. அவர்களில் அறிவாளியான சித்தர் படிப்பில் தேர்ச்சி பெற்றார். சம்பூதர் அவ்வளவாக தேர்ச்சி பெறவில்லை. ஒரு நாள் கிராமத்தான் ஒருவன் தன் வீட்டில் பிராமண சமாராதனை நடத்தப்போவதாக கூறி அந்த விருந்துக்கு குருநாதரை வரச் சொல்லி வேண்டினான். அன்று அதிகாலையில் சித்தரை அழைத்து, சிஷ்யா, இன்று நான் சமாராதனை செல்வதற்கில்லை. எனவே நீயும் மற்ற பிராமண வாலிபர்களும் சென்று ஆசி வழங்கிவிட்டு உங்களுக்கு தேவையானவற்றை புசித்து எனக்கு உரியவற்றை கொண்டு வாங்க என்று கூறினார். பிராமண இளைஞர்கள் நதியில் நீராடி ஆசமனம் செய்வதற்குள்ளாக கிராமத்தார்கள் பொங்கல் சமைத்தார்கள். பிராமண வாலிபர்கள் தங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களுக்கு அந்த பொங்கலை பரிமாறிவிட்டு, பொங்கல் சுடுகிறது, சற்று ஆறவிட்டு புசியுங்கள் என்று கூறினார்கள். எல்லோரும் அமைதியாக ஆறும் வரை உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் சம்பூதர் என்பவர் அந்த பொங்கல் ஆறித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து சுட சுட இருந்த பொங்கலில் ஒரு கவளத்தை எடுத்து அவசரமாக வாயில் போட்டுக்கொண்டார். செஞ்சிவப்பு சூடான இரும்பு கோலத்தைப் போல அந்த பொங்கல் சம்பூதரின் வாயை வேக வைத்தது. அப்போது ஏற்பட்ட வேதனையால் பிராமணராக நடிக்கிறோம் என்பதையும் மறந்துவிட்டு அவர் தம் பூர்வீக சண்டாள சாதி பாஷையில் ஐயோ சுடுதே என்று கூவினார். அவனுக்கு அடுத்தாற்போல் உட்கார்ந்திருந்த சண்டாள சித்தரும் சண்டாள மொழியில் அதை துப்பிவிடு என்று கூறினார். அப்போது அவர்கள் அருகில் இருந்த பிராமண இளைஞர்கள் சித்தரும் சம்பூதரும் பேசிய பாஷை என்னவென்று ஒருவரை ஒருவர் கேட்டார்கள். பிராமண இளைஞர்கள் வீடு திரும்பியதும் தங்கள் குடுமிகளை முடிந்து கொண்டு சமாராதனையில் சித்தரும் சம்பூதரும் பேசிய மொழிகளை பற்றி கூட்டம் கூட்டமாக கூடி வம்பளக்கலாயினர். அந்த பாஷை சண்டாள சாதியாரின் பேச்சு பழக்கத்திலிருந்த மொழியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த அவர்கள் சித்தரையும் சம்பூதரையும் நோக்கி, துரத்தப்பட்டவர்களே, இவ்வளவு காலம் வரையில் நீங்கள் எங்களை ஏமாற்றி வந்தீர்களா? பிராமணர்களைப் போல நடித்தீர்களா
என்று கூச்சலிட்டார்கள். பிறகு இருவரையும் அடித்தார்கள். அவர்களில் ஒரு நல்லவன் அவர்களை நோக்கி, உங்களுடைய களங்கம் உங்கள் இரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்கேயாவது ஓடிப்போய் சன்னியாசியாகி விடுங்கள் என்று கூறி துரத்திவிட்டான். பிறகு பிராமண இளைஞர்கள் தக்ஷசீலத்தில் இருந்த தங்கள் குருநாதரிடம் சென்று சித்தரும் சம்பூதரும் சண்டாள சாதியை சேர்ந்தவர்கள் என்பதை எடுத்து கூறினார்கள். சண்டாள வாலிபர்கள் இருவரும் காட்டுக்கு சென்று கடுந்தவம் பொறிந்து நீண்ட காலம் கழிந்த பிறகு இறந்து போனார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் தங்களுடைய மறுபிறவியில் ஜோடி கலைமான்களாக பிறந்து நெடுஞ்சாறை என்ற நதிக்கரையில் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் மான்கள் இரண்டும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இறை தேடி தின்றுவிட்டு ஆனந்தமாக அசை போட்டு கொண்டும் கொம்போடு கொம்பை இணைத்து மூக்கோடு மூக்கை இணைத்தும் தலையோடு தலையை இணைத்தும் இருந்தன. அப்போது அந்த காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த வேடன் ஒருவன் தன் கையில் இருந்த ஈட்டியால் குத்தி அவைகள் இரண்டையும் ஒரே சமயத்தில் கொன்றுவிட்டான். இதற்கு பிறகு அவர்கள் இருவரும் நெருபுத்தா என்ற நதிக்கரையில் 2 கருடன்களாக பிறந்தார்கள். அனைவரும் ஒன்றாக நன்றாக வளர்ந்து பெரிய கருடன்களாக விளங்கின. ஒரு நாள் அவை இரண்டும் நன்றாக இறை தேடி தின்றுவிட்டு மகிழ்ச்சியாக ஒன்றை ஒன்றை கட்டி தழுவிக்கொண்டு அழகோடு அழகாக தலையோடு தலையாக படுத்திருக்கும் போது ஒரு வேடன் 2 கருடன்களையும் ஒரே சமயத்தில் கொன்றுவிட்டான். பின்னர் கோசம்பியில் இருந்த ராஜகுருவின் மகனாக சித்தர் பிறந்தார். சம்பூதர் என்பவர் உத்தரபாஞ்சாலத்து மன்னரின் மகனாக பிறந்தார். அவர்களுடைய நாமகரண தினத்தன்று அவர்கள் இருவரும் தங்களுடைய பூர்வ ஜென்மங்களை பற்றிய நினைவுகள் அவர்களுக்கு தோன்றின. ஆனால் சம்பூதருக்கு தம்முடைய முந்தைய பிறவியில் 4 பிறவிகளுக்கு முந்தைய சண்டாள பிறவி ஒன்றை தவிர மற்றவைகள் சரியாக நினைவுக்கு வரவில்லை. ஆனால் சித்தருக்கோ தன்னுடைய 4 பிறவிகளும் வரிசையாக ஞாபகத்துக்கு வந்தன. சித்தருக்கு 16 வயது நிரம்பியவுடன் அவர் தவமியின்றி ஞான மார்க்கத்தின் தவக்கோலத்தையுடன் இமயச்சாரலில் இருந்து வந்தார். ஆனால் சம்பூதர் தம் தந்தையான மன்னர் இறந்தவுடன் முடிசூட்டி கொண்டு கோசாம்பியின் மன்னராகும் காலம் நெருங்கியது. பட்டாபிஷேக தினத்தன்று ராணிகளும் சங்கீத புலவர்களும் பட்டாபிஷேக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தனர். அதே சமயத்தில் குடிமக்களும் பட்டாபிஷேக பாடலை தங்கள் அன்புக்குரிய மன்னரின் நீடூழி வாழ்விற்காக பாடினார்கள். அப்போது இமயமலை சாரலில் இருந்த சித்தரோ தம் சகோதரன் முடிசூட்டி கொண்டு விட்டாரா என்பதை தம் ஞான திருஷ்டியில் கவனித்து பார்த்தார். அவர் முடிசூட்டி கொண்டு விட்டார் என்பதை அறிந்தவுடன், நாம் இப்போது போய் இளைய மன்னராக இருக்கும் சம்பூதரை துறவரம் பூணும்படி கூறினால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் வயதிலே மூத்தவரானவுடன் நாம் அவரை சந்தித்து துறவரத்தை மேற்கொள்ளச் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணமிட்டார். 50 வருஷங்கள் வரையில் அவர் கோசாம்பிக்கு செல்லவில்லை. அந்த காலத்திற்குள்ளாக சம்பூதரும் பல மக்கள்களை பெற்றார். பின்னர் தன்னுடைய தவத்தின் மகிமையால் கோசாம்பிக்கு பறந்து சென்று நந்தவனத்தில் பூஜை செய்யும் தங்கத்தால் ஆன சிலையை போன்ற சித்தர் உட்கார்ந்திருந்தார். அப்போது அந்த நந்தவனத்தில் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்த வாலிபன் ஒருவன் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தான். அதை கண்டதும் சித்தர் அந்த வாலிபனை தன்னருகில் வரும்படி அழைத்தார். அவனும் மிக்க மரியாதையுடனும் பயபக்தியுடனும் சித்தர் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு சென்றான். அப்போது சித்தர் அவனை நோக்கி, வாலிபனே, இன்று அதிகாலையிலிருந்து ஒரே ஒரு பாட்டையே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு வேற எந்த பாட்டும் தெரியாதா என்று கேட்டார். அதற்கு வாலிபன், ஐயா, எனக்கு வேறு பல பாடல்கள் தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் கூட இந்த பாடலே எங்கள் நாட்டு மன்னருக்கு பிரியமானதாகையால் இதையே நான் பல முறை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். உன்னுடைய மன்னரின் பாட்டுக்கு சரணம் பாடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று சித்தர் கேட்டார். அதற்கு வாலிபன், அப்படிப்பட்டவர் யாருமில்லை, உங்களால் பாட முடியுமா என்று கேட்டான். அதற்கு சித்தர், நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்டதும் வாலிபன், எனக்கு அந்த சரணத்தை பாட கற்றுக் கொடுங்கள் என்று விண்ணப்பித்தார். பின்னர் சித்தர் 3வது பகுதியான சரணத்தை பாடி அவனுக்கு கற்பித்தார். பிறகு அவர் அவனை நோக்கி, மன்னர் முதல் 2 பாடல்களை பாடியவுடன் 3வது பாடலை சரணமாக நீ மன்னர் முன்னால் பாட வேண்டும் என்று கூறினார். அதற்கு பிறகு வாலிபன் புத்தாடைகளை புனைந்து அரண்மனைக்கு சென்று காவலாளிகளை கண்டு, மன்னரின் பாடலுக்கு சரணம் பாட ஒரு வாலிபன் வந்திருக்கிறான் என்று மன்னரிடம் போய் சொல்லுங்கள் என்று கூறினான். அந்த செய்தியை மன்னரிடம் காவலாளிகள் கூறினார்கள். மன்னர் அந்த வாலிபனை அரச சபைக்கு வரவழைத்து, என்னுடைய பாடலுக்கு சரணம் பாட நீ வந்திருப்பதாக கூறினார்கள், உன்னால் பாட முடியுமா என்று கேட்டார். அதற்கு வாலிபன், ஆமரசே, நான் சரணம் பாடும்போது சபை நிறைய மக்கள் கூடியிருக்க வேண்டும், எனவே சபையை கூட்டுங்கள் என்றான். சபையில் ஏராளமான மக்கள் கூடியவுடன் வாலிபன் அரசரை நோக்கி, அரசே,
முதலில் நீங்கள் உங்களுடைய பாடல்களை பாடுங்கள், நான் பிறகு 3வது பாடலை பதிலுக்கு பாடுகிறேன் என்று கூறினான். அரசர் பின்வரும் கருத்துள்ள 2 பாடல்களை பாடினார். நல்ல செயல் இன்றல்லது நாளை பலன் தரும், எச்செயலும் பயனின்றி போகாது, எதுவும் வீணாகாது. சம்பூதர் நான் வளர்ந்து பெரியவனாக காண்கின்ற போது நற்செயல் புரிந்த என் செயல் எனக்கு பயனளித்ததே. சித்தரும் வளர்ந்துள்ளார் என்பதை யாரே அறிவார்? என்னைப் போலவே அவர் இதயமும் பயனை கண்டிருக்கும். 2வது பாடல் முடிந்தவுடன் வாலிபன் 3வது பாடலை பாடத் துவங்கினான். ஒவ்வொரு செயலும் இன்றல்லது நாளை பயனை கொடுக்கும், எச்செயலும் பயனின்றி போகா, எதுவும் வீணாகாது. என் அரசே, சித்தர் வாசலில் உள்ளார், உம்மைப் போலவே அவர் இதயம் மகிழ்ந்துள்ளார். அதை கேட்டதும் அரசர், அப்படியாயின் நீதான் சித்தரோ, அல்லது அவரிடம் கேட்ட கதையை சொன்னாயோ? யாராவது உண்மையை உனக்கு உரைத்தனரோ? உன் பாடல் மிகவும் இனிது, எனக்கோ பயமில்லை, ஒரு கிராமம் உனக்கே பரிசாய் தந்தேன் என்றான். நான் சித்தரல்ல, ஆயினும் யோகியார் ஒருவர் இப்பாடலை சொல்லி என்னை பணித்தார். மன்னர் முன் இப்பாடலை சொல், மன்னர் தன் இருங்கரத்தால் தருவார் பரிசில் என்றே பணித்தார். நானும் வந்தேன் என்றான் வாலிபன். அந்த சித்தர் நமது சகோதரனாகத்தான் இருக்க வேண்டும், எனவே நான் அவரை உடனே சென்று காண வேண்டும் என்று கௌசாம்பி மன்னர் நினைத்து தமது காவலாளர்களை நோக்கி, ரதங்களை பூட்டி வாருங்கள், மாவேளங்களுக்கு அணிபூட்டுங்கள், முகப்படாம் எல்லாம் அணியொளி வீச மகிழ்ச்சி முரசுகள் ஆர்ப்பரியுங்கள், சங்குகள் ஊதட்டும், எனக்கு சொந்தமான கடிநடை புறவி தேர்களை பூட்டி கானகத்தில் தங்கியுள்ள தவமுனிவரை காண ஆசிரமம் நோக்கிச் செல்ல புறப்படுங்கள், புறப்படுங்கள் என்று கட்டளையிட்டார். பிறகு அவர் மிக நேர்த்தியான ரதத்தில் ஏறி நந்தவன வாயிலை நோக்கி வெகு வேகமாக ஓட்டிச் சென்றார். நந்தவனத்தில் சித்தரை கண்டவுடன் தேர்க்குதிரைகளை நிறுத்தி தேரை விட்டு இறங்கி சித்தரின் இருப்பிடத்தை அடைந்து வணங்கி அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு, என்னை சூழ்ந்த மக்கள் என்னை தூண்டவே இனிய பாடலை பாடினேன். புகழ் மதிப்பாக இன்றே இந்த புனித சாதுவை காண வந்தேன். என்னுள்ளம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்ததே என்று பாடினார். சித்தரை கண்ட மகிழ்ச்சியில் தன்னுடைய அரியாசனத்துக்கு சமமான சரியாசனம் ஒன்றை அமைப்பதற்கான கட்டளைகளை அமைச்சர்களுக்கு கூறிவிட்டு, சரியாசனம் ஏற்றுக்கொள்வீர், பாத பூஜை செய்ய துய்ய நீருண்டு, விருந்தளிக்க உணவுகள் உண்டு, உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொள்வீர் என்றார். அறிஞர் சித்தர் பின்வரும் கருத்துள்ள பாடல்களை பாடினார். மன்னவனே, தீயவற்றின் பயனை கண்டேன், நல்ல செயல்களின் நன்மை கண்டேன், தன்னடக்க பயிற்சி தன்னில் மகிழ்ச்சி கண்டேன், மக்களும் செல்வமும் ஆவினமும் உயிரை மகிழ்விக்கவில்லை, இம்மானுட வாழ்க்கை ஒன்றன் பின் ஒன்றையாக 10 தலைமுறைகளை கடந்தேன், இந்நிலை வந்தடைந்தேன், மானுடன் கண்டறிய நாணல் போல விரைவிலே அழிதலுண்டு, இங்கனம் இருக்க எது இன்பம், எது காதல், பொருள் வேட்கை எனக்கும் ஏனோ, மக்களும் மகளிரும் ஏனோ, தெரிந்து கொள் மன்னா, கம்பிச் சிறையினின்றே விடுபட்டேன் நான், இதுதான் உண்மை, எனவே நன்றாய் அறிந்தேன், என்னையே மரணந்தான் கடந்து போகாது, நீயுமே இறக்கவிருக்க செல்வம் ஏன், காதல் ஏன், இரு காலில் செல்லும் மிக இழிந்த இனமே கண்டால் தரணியில் தாழ்ந்த மனிதர் சண்டாளச் சாதியேதான், இருவருமே முற்பிறவி தன்னில் இளம் சண்டாளராய் இருந்தோம், நம்மருஞ்செயல் பழுத்த பின்னர் பரிசுமே வந்து சேரும், அவந்தி மண்ணில் சண்டாளராய் இருந்தோம், அதன் பின்னல் திருசராவில் மான்களாக இருந்தோம், அதன் பின்னர் நர்பத்தாவின் கருடர்களாக இருந்தோம், இன்று நீ சத்திரியன், நானோ பிராமணன். இவ்விதம் தம் கடந்த காலத்தில் இழிவான பிறவியையும் பிறந்த உயிர்களின் நிலையற்ற தன்மைகளையும் சித்தர் சொல்லிவிட்டு மன்னருக்கு உணர்ச்சி ஏற்படும் பொருட்டு கருத்துள்ள பாடல்களையும் பாடினார். வாழ்க்கையோ குறுகல், முடிவில் மரணம் மிகவும் உறுதி, வயதடைந்தோர் மறைந்தோட புகலிடமும் இல்லை. எனவே பஞ்சசாலா, நான் சொல்வதே என்னவென்றால், துன்பத்தை வளர்க்கச் செய்யும் செயல்களை ஒழித்துவிடு, துன்பமே பயனாயுள்ள செயல்களை ஒதுக்கித் தள்ளு, காமத்தின் கரைபடிந்த செயல்களை ஒதுக்கித் தள்ளு, கீழ்த்தரமான நரகத்தை நல்கும் செயல்களை ஒதுக்கித் தள்ளு. பிறகு மன்னர் கூறினார், நீங்கள் துறவியைப் போலவே சொன்ன வார்த்தை உண்மைதான் அண்ணா. எந்த நிலையில் எந்த ஆசைகள் எனக்கு கடினம், நீக்குதல் கடினம். படுகுழியில் வீழ்ந்த யானைகள் பார்வையில் நிலந்தான் தெரிந்த போதும் பற்றியே எழுந்திட தவிப்பதைப் போல் மிக்கதோர் ஆசை பற்றினில் மூழ்கிய நானும் உற்றவுடன் பிறந்தானின் வழியை பற்றிவிடவே அறிந்திலேனே.
தாயோ அன்றி தந்தையோ தம் மக்கள் தமக்கு தகுந்த முறையில் மகிழ்ந்து வாழ எச்சரிப்பதைப் போல் தரணியில் இந்த வாழ்வுக்கப்பால் இங்கன மகிழ்ச்சியாய் இருப்பது என்பதற்கே எவ்வழி செல்ல வேண்டும், அவ்வழியை சொல்வீர். பின்னர் சித்தர் பின்வருமாறு கூறினார். மக்களின் தலைவா, மனிதரினத்திற்கு பொதுவாயுள்ள மனிதராசையை ஒதுக்கித் தள்ள உன்னால் இயலாது மன்னா. உன் மக்கள் மீது தேவையற்ற வரிகளை வழங்க வேண்டாம். நேர்மையும் சமரீதியில் ஆழ்வாய் மன்னா. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு திசைகளுக்கும் தூதுவர்களை அனுப்பி அந்தணர்களையும் சாதுக்களையும் அழைத்து அவர்களுக்கு உணவும் உடையும் உறையுளும் தருவாய். அவர்கள் வேண்டும் பொருள்களை தருவாய். புனித பிராமணரையும் சாதுக்களையும் திருப்தி செய்யும் உணவும் நீரும் நீயே கொடுத்தால் உன் நாட்டில் தர்மம் கொடுத்து ஆட்சி செய்வாயானால் மரணத்திற்கு பின் நீயே மாசற்ற ஸ்வர்க்கம் செல்வாய். ஆனால் உன்னை சுற்றி பெண்கள் சூழ்ந்திருந்தாயானால் காமமும் ஆசையும் வலிமையை பெறுமே. இப்பாடல் வரிகளை உன் மனதில் பதிந்து மாதர் கூட்டத்தின் முன்னால் பின்வரும் பாடலை பாடுவாயாக. ஆகாயத்திற்கு மேலே கூரையுமில்லை, அதற்கு மேலே புகலிடமும் இல்லை. ஆழ்ந்தே நாய்கள் மத்தியில் படுக்கும் அவனேயாயினும் நடக்கும்போதே பாலூட்டினாள் தாயே ஆயினும் அவனே என்று நாட்டின் மன்னன். இவ்விதம் மன்னருக்கு மகானான சித்தர் அறிவுரை கூறினார். பிறகு அவர், மன்னா, உனக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை சொல்லிவிட்டேன். இனிமேல் நீயொரு சந்நியாசியாவதும் ஆகாததும் உன் இஷ்டத்தை பொறுத்தது. ஆனால் நானோ என் செயலின் பயன்களையே தொடர்ந்து அனுபவிக்கிறேன் என்று கூறிவிட்டு விண்ணிலே எழுந்து தம் பாததூசிகளை வேந்தன் மீது தட்டிவிட்டு இமயமலை சென்று விட்டார். அதை கண்டதும் மன்னர் மிகவும் வருந்தினார். பிறகு தன்னுடைய ராஜ்ய பாரத்தை தன்னுடைய மூத்த குமாரனிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய படைகளை கூப்பிட்டு அவர் இமயமலைக்கு போவதாக கூறினார். அவர் இமயமலைக்கு வருவதை அறிந்ததும் சித்தர் தம்முடைய சீடர்களான சந்நியாசிகளோடு வேந்தரை எதிர்கொண்டு அழைத்து புனித வாழ்வில் வேந்தரை ஈடுபடச் செய்தார். பிறகு தியான மார்க்கத்தில் சென்ற அவர்கள் இருவரும் பிரம்மலோகத்தை அடைந்தார்கள். கதை எண் 96. சித்தரும் சம்பூதரும் கதை நிறைவுற்றது.